அடா மசால் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஸோ வளன்னு பேசாமல் நம்ம எஃப்எம்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ மியா வந்து சுகாவை ஹேக் பண்ணியிருப்பாங்க. மியா யாருன்னா நம்ம சுகாவோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. பட் இப்போ சடனாக வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் அழுந்துகிட்டே வந்து அந்த வீட்டை விட்டு அப்படியே வேகமாக ஓடிடுறீங்கடா. அங்கே யாருக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ நம்ம ஜேகே தான் வாயன் நில்லு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம வினுதியாக உங்கள் பின்னாடி ஓடுறாங்கடா. நீங்கள் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பிடிக்கல. யார் அவருக்கு என்னோட சுகர்ட்டு வாடா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லேம்ப் போஸ்ட் முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கீங்கடா. இங்கே நம்ம நம்ஜன் வந்துட்டு, டேய் யோகி வாடா, ஒய்ஃபை காணடா, அப்படியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம சுகாவா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருக்கு லெஃப்ட்டு ரைட்டு எதுவுமே அவருக்கு லைக் அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அவர்கிட்ட இல்லை. அப்போது நீயா ஒரு வார்த்தை சொல்கிறாங்கடா, சுகா நீ அவ கூட ஒன்றா இருந்தியா என்ன அப்படின்ட்டு நம்ம ஹோபி, நம்ம நம்ஜூன், ஃபிலிக்ஸ், சுகா, ஈவன் மிஸ்டர் சாயே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாருடா. இதை பார்த்துட்டு, என்ன பேசுகிற நீ மியா? என்ன நீ எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டல? இல்லை சுகா, அதோ நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க, அதுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னப்போ இப்போ நம்ம ஃபிலிக்ஸ்க்கு கோவம் வருது. என்ன மியா பேசிகிட்டு இருக்க? இல்லை புரியல, நீ வார்த்தை யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கா? அவள் சின்ன பொண்ணு சுகா, இது வரைக்கும் அவளை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படியே அவள் பண்ணியிருந்தாலும் அது தப்பில்லை. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீ இத்தனை வருஷம் கழித்து வந்து இப்போ சுகா வேணும்னா இது எனக்கு புரியல அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்க, இப்போ மியா திரும்பி, சுகா வந்து அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லட்டும், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹோபி விஜய் ஹோப்போம் அப்படியே அமைதியாகிறாங்கடா. பிகாஸ் நம்ம சுகாவுக்கு அவங்க மேலே எந்த ஃபீலிங்ஸும் இருந்திருக்காது. அது எல்லாத்துக்கும் தெரியும். சுகாவோட அம்மாவோட ஒரே ரீசனால மட்டும்தான் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். அவரே அவங்க டிவோர்ஸ் பண்ணுறதுல தான் இருந்திருப்பார். பட் இதெல்லாமே ஃபிலிக்ஸ்க்கு தெரியாதுல்ல. ஃபிலிக்ஸ் வந்து போல்டா, ஆமாம் சுகா வாயினை தான் லவ் பண்ணுறேன், உன்னால் அவங்கள பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹோபி, ஃபிலிக்ஸே கொஞ்சம் கமெண்ட்ருடா அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஃபிலிக்ஸ் கேட்குற மாதிரி இல்லை. அவர் பாட்டு பேசுகிறாரு. சுகா அவன் ஒய்ஃப் ஓடி இங்கே கிளம்பியிருக்கா, அவன் தனியாக போயிருக்கா, நைட்டு 11 மணி வா சுகா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம சுகா வந்து எல்லோரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஃபிலிக்ஸ் கூட்டிகிட்டு போயிடுறடா. நம்ம மியாவும் ஜாய் மட்டும் அந்த வீட்டிலேயே இருக்காங்க. இப்போ அப்படியே எல்லோரும் போயிடுறாங்கடா. ஒரு பார்க் மாதிரி இருக்காங்க. எனக்கு வந்துட்டு, நான் போக மாட்டேன், நான் வீட்டுக்கு போக மாட்டேன், அவள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்கடா. அப்போது அங்கே ஒரு பர்சன், அங்கே ஒரு பெக்கர்டா, பிச்சைக்கார மாதிரி இருக்கார். அவர் வந்துட்டு, பாப்பா இங்கே என்ன கொண்டிருக்கேன்? அதுவா அங்கு என் புருஷனை அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான். என்னம்மா டியூடு படம் மாதிரி சொல்கிறேன்? என்ன அக்கல் மயிர் மட்டும் ஐயோ சொட்ட தலையா பிறந்துடுவேன். நீ விட்டு கொடுக்கக்கூடாதும்மா, நீ உன் புருஷன்ல, நீ விட்டு கொடுக்காம உன் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாதான் உனக்கு அப்படின்னு சொல்ல நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவனுக்கு தான் எனக்கு பிடிக்கவே இல்லையே. பசங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீ போய் உனக்கு உன் புருஷன் தான் வேணும், ஒத்த கால நில்லு, கல்யாணம் ஆயிடுச்சுல டைவர்ஸ் தராமல் நில்லு, அவகிட்ட வராத. உன் புருஷன் உனக்கு அவன் தாலி கட்டியிருக்கானா? இல்லை ரிங்கு, சரி ரிங்கு போட்டிருக்கானா? அதனால் உன் புருஷம்மா, உனக்கு தான் புருஷன் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல நீங்கள் கண்ணத்தெல்லாம் வைப் பண்ணிட்டு, ஆமாம் அவன் எனக்கு தான் அப்படின்ட்டு சொல்லி இப்போ நீங்கள் இந்த பார்க் விட்டு வெளியே வரீங்கடா. பார்த்தா எங்கே இருக்கீங்கன்னே தெரில. என்னது எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வழக்கம் போல சுற்றிட்டு இருக்கீங்கடா. இங்கே சுகாவா ஹோபிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. வண்டி ஏற்றா, அவள் எங்கே போனான்னு தெரியலடா, பாவண்ட புள்ள அப்படின்னு சொல்லி அவர் பதட்டமாகறதெல்லாம் மியா பார்த்துட்ருக்காரு. இப்போது வந்து சாய் வந்துட்டு, என்ன மியா என்னாச்சு? சுகா இவ்வளோ பதட்டமாக நான் பார்த்ததில்லை. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை அவன் இவ்வளோ பதட்டமாகறா, நான் பண்ணுறது தப்பா சரியா? நான் அவ்வளோ இழந்திருக்கேன் சாய். என்னால் எப்படி அந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சுகாவை இழந்துட்டேன், அந்த உலகத்தில் நீ யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல. அப்போ சாயோட கண்ணிலேருந்து ஒரு ஏக்கம் தெரியுதுடா. உனக்கெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோமா அப்படின்னு, உனக்கு நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு
நம்ம சாய் பேசிக்கிறாரு அவருக்குள்ளேயே. இப்போ அப்படி அந்த எல்லோரும் ஒன்றாவே போய் தேடுறாங்களா, மியாவும் சாயும் போகலை, அவங்க அந்த மேன்ஷன்லேயே தான் இருக்காங்களா. இப்போது மியா வந்து அந்த மேன்ஷனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே சுற்றுறாங்க, லைக் கீழே இருக்க ஃப்ளோரே. அவங்க மேலெல்லாம் போகவே இல்லை, அவங்களுக்கு இஷ்டமும் இல்லை. பார்த்தா அங்கே நிறைய உங்களோட பொருள் தான் இருக்குது, நீங்கள் க்ளம்ஸியாக வச்சுருக்கிறது. அங்கே ஃபோட்டோ ஃப்ரேமில் உங்கள் ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்களும் ஷுகாவும் கல்யாணத்தில் பண்ண அட்ராசிட்டியெல்லாம் ஃபோட்டோவை நம்ம ஹோபி எடுத்து கொடுத்துருப்பாரு வெட்டிங் கிஃப்டாக. அந்த கிச்சனில் பார்த்தா ஃபுல்லாக சாக்லேட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் மில்க்கு அதே தான் இருக்குது. ஷுகாக்கே பிடிக்காத சில ஐட்டம்லாம் அங்கே இருக்குது. சாக்லேட்டு, பன்னு, ப்ரெட்டு, ஜாமுன்னு. அப்புறம் அந்த கிச்சனில் வெஜிடபிள்ன்ற அடையாளமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அப்படியே அவர் வெளியே அந்த மியா வந்து அப்படியே நின்றுட்டு அந்த ஹாலில் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அங்கே 3 ரூம் இருக்குது மேலே. அந்த 3 ரூமையும் பார்க்குறா. அது அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஒன்று ஷுகா ரூம், இன்னொன்று என்னோடய ரூம், இன்னொன்று கெஸ்ட் ரூம்னு. பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு கில்ட் இருக்குது, நம்ம பண்ணுறது தப்பா சரியா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹோபி தான்டா, எங்கடா போனான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடும்போது அங்கே சடனாக இந்த நஞ்சு ஐயோ அப்படின்னு கத்துறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா, மச்சான் அங்கே பாரு மச்சான் பூச்சி, ஐயோ பேய் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகே பைக்கில் வந்துருப்பாருடா ஜிம்மின் கூட. லைக் நம்ம ரியா வந்துட்டு உங்கள் காரில் இருப்பாங்க. ரியா, நம்ஜூன், ஹோபி, ஷுகா ஒரு காரில் இருப்பாங்க. அண்ட் நம்ம ஜேகே ஜிமின் பைக்கில் வந்திருப்பாங்க. அவங்களே வந்துட்டு ஐயோ ஐயோ பேய் பேய் அப்படின்னு சொல்லி ஜேகே ஜிமின் வந்து வண்டியை திருப்ப, யார் நம்ஜூன் சார், நான் தான் வையன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கை தூக்க பார்த்தா குப்பையில் வாரி விழுந்து மண்ணெல்லாம் மூஞ்செல்லாம் பேச்சுக்கிட்டு அப்படி இருக்கீங்க. இப்போ நம்ம ஷுகா பேசஞ்சர் சீட்லேருந்து இறங்கி வந்துட்டு ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு எல்லாரும். டேய் என்னடா பண்ணுற, ஆல்ரெடி நாய்க்கிட்டலாம் கடி வாங்கிட்டு ஷுகா, ஏன் ஷுகா லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் புலம்ப. பைத்தியகதி என்னடி பண்ணி வச்சுருக்க ஸோ அப்படின்ட்டு கோட்டை எடுத்து உங்கள் மேலே போடுறாரு. ஐயோ நான் அறுதிச்சி அப்படின்ட்டு நம்ம ஷுகா சொல்ல, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஷுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்கடா. இப்போது மாயா சாரி நம்ம மியாவும் சாயும் அந்த பக்கம் வந்து இதை சொல்ல வந்திருப்பாங்க காரில். அவங்க இதை பார்த்துட்டு, எனக்கு புரியல சாய், என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டானா ஷுகா? இங்கே பாரு, 20 வருஷம் கழிச்சு வந்தா, 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கு, சாரிடா 20ன்ட்டேன், 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கு, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாய் கேட்க. இப்போ அப்படியே மியா அப்படியே இருக்காங்களா, நீங்கள் நல்லா ஷுகாவை கட்டிப்பிடிச்சிட்டு, ஷுகா போகாத, விட்டு நீ போகாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஷுகா அப்படின்னு நீங்கள் நல்லா ஷுகாவை கட்டி பிடிச்சி அவரோட ஷர்ட்டெல்லாம் உங்களோட அந்த அழுக்கெல்லாம் ஊட்டிட்டு நம்ம ஷுகா எதுவுமே அவங்க தலையை தடவை கொடுத்துட்ருக்காரு. உடனே நீ தூங்கு, அமைதியாரு, ஒன்றும் ஆகாது, நீ விட்டு போயிடுவாள் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் காலை எடுத்து ஷுகாவோட முட்டி பின்னாடி விராப் பண்ணிக்கிறீங்கடா. நம்ம ஷுகாவா, வயன் அமைதியாக வயன், நீ போக மாட்டேன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல. இப்போ பின்னாடி மியாவும் சாய் இதை பார்த்துட்டு நம்ம மியாவுக்கு அவ்வளோ கோவம் வருத்தமாக இருக்குது, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஆகுது. நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. மியா ஆப்போசிட்டில் இருக்காங்க, அவங்க கூலாக இருக்காங்க, பக்கத்தில் சாய் இருக்காங்க. ஷுகா உங்கள் பக்கத்தில் இல்லாமல் நடுநிலையில் உட்காந்துட்ருக்காரு. அங்கே நம்ம ஹோபி, நம்ம நம்ஜு, நம்ம ஜேகே, ஜிமின், ரியா, அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க, ஜேகே பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு ஜேகேயோட அம்மாவுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பிகாஸ் ஜேகேயோட அம்மாவுக்கு ரியாவை ரொம்ப பிடிக்கும், மியாவை ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க இல்லாதப்போ அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. சாரிடா ஜேகேயோட அம்மான்ட்ட நம்ம ஷுகாவோட அம்மாலாம் வந்து ஷுகா அம்மாவுக்கு மியாவை ரொம்பவே பிடிக்கும். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ முடிச்சிட்ருக்காங்க. ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு நீங்கள் போய் ஷுகாவோட அம்மாவை கட்டுப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அங்கே மியாவுக்கு கோவம் அது. ஆண்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மியாம்மா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போய் மியாவோட கண்ணத்தை பிடிக்க உங்களுக்குலாம் மனசே உடஞ்சிருச்சு. என்னடா குடும்பமாக சேர்ந்து நம்மளை துரத்தி விட்டுருவாங்களோன்னு. இப்போ உங்கள் அப்பா டென்ஷன் ஆகிட்டு, என்னங்க இது என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்ட உடனே ஷுகாவோட அப்பா வந்துட்டு, என்னடி பண்ணுற இப்படி வா, நம்ம மருமகளுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று, மாமனாரே மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே இமோஷனலாக ஃபிட் ஆகிட்ருக்கீங்கடா. இங்கே நம்ம ஜேகே வர, ஐயோ என்னடா இது சீரியல் விட கொடூரமாக இருக்குது பையனோட வாழ்க்கை, என்ன பண்ணுறது, என்னால் மாத்தர் பண்ணுறனால அப்படின்ட்டு நம்ம ஜிமினும் ஜேகேவும் பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம ரியா வந்துட்டு,
இதை எடுத்து நான் இன்ஸ்டாவில் போட்டால் செம்ம பிச்சுங்க வியூஸ் அப்படின்னு சொல்ல ஓங்கியோ இருக்கும் ஸ்லிப்பர் வந்து மூஞ்சிட்டு விழுகுது பார்த்தா நீங்கள் தான் மூடிட்டுடி மாரி அப்படின்னு திட்டுறீங்கடா. இப்போ அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி இப்போ சுகாவோட அப்பா சொல்கிறாரு, அங்கே பாருங்கள் என்ன வேணால் ஆகிட்டு போட்டோம் வயந்தாங்களுக்கு மருமாக்க மியா நீங்கள் கிளம்புங்க. இல்லை எனக்கு புரியல அங்கிள், நான் 10 வருஷத்தில் எவ்வளோ இழந்திருக்கேன் நீங்கள் இதை யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்கள் இருந்துச்சு இழந்திருக்குன்னா 10 வருஷம் கழிச்சு தான் உனக்கு சுகாவை கண்டுபிடிக்க டைம் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டோன்னே மியாவுக்கு என்ன பேசுறதுனே தெரில. ஆமாம் நான் மட்டும் ஒரு இடத்துல இருந்திருந்தேன்னா வந்து நான் எப்போவும் சுகாவை வந்து கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல. அதுதான் நானும் பண்ணுறேன் வயன் அப்படின்ட்டு மியா சொல்ல. முடியாது 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 ஒத்துக்க மாட்டேன் 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 அப்படின்ட்டு நீங்கள் நீ அடம் பிடிச்சிட்ருக்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த வயசானவர் சொன்னதை ஞாபகம் வருதுடா. ஐயோ ஆமாம்ல அவரும் டிவோர்ஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சுகாவோட கை பிடிச்சிட்டு இங்கே பாருமா நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே சுகாவே ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே ஷாக்காக பார்க்குறது. நம்ம ஜிமினரியாக வந்துட்டு பையனே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல. நம்ம ஜேகேவா அவர் ஒரு மாதிரி திகச்சு நிற்கிறாரு. இப்போ வந்து நம்ம மியா சிரிச்சுட்டு சரி பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு சுகாவோட புனிதமான ஹார்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல. என்ன இவன் இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு மாமனாரே என்ன மருமகளே ஏதாச்சும் பண்ணியாயோ நீ எல்லாம் எதுக்கே மாமனார்ன்னு இருக்க இருமா ஏண்டி இதை பண்ணுடி. ஆமாம் இங்கே பாருமா மியா நடந்தது நடந்துச்சு, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்ல. பட் இப்போ மியா வந்துட்டு சுகா சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லோரும் சுகாவை பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் சுகாவுக்கு மியா விட்டு மூவ் ஆக முடியல, இந்த மேரேஜ் ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான். பட் உங்களுக்கு தெரியாதுல்ல சுகா சுகா அப்படின்னு நீங்கள் சுகாவை கொடுக்க சுகா எதுவுமே பேசாமல் இருக்காரு. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு வயன் கொஞ்சம் அமைதியாக இரு அவங்களுக்கு டைம் வேணும். ஐயோ தகப்பா நீ ஏதாவது அப்பா மாதிரியா பேசுகிற, உன் பிள்ளைக்கும் உன் புருஷன் உன் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ஒருத்தி வந்து 3ஆவது மனுஷி வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா, நீ அவட்ட பேசாமல் என்ன கமெண்ட் இருக்க சொல்கிறியாயோ என்னம்மா என்னம்மா இது ஏங்க சும்மா தான் இதேங்களேங்க என்னம்மா பொண்ணு எனக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சேலையை எடுத்து இடுப்பில் சொல்லிக்கிட்டு இந்தம்மா கிளம்பு என் மாப்பிள்ளையும் என் பிள்ளையும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும், நீ கிளம்பு வீட்டுக்கு போ, நீ உங்கள் அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம வயந்து தேட்ஸ் மை மம்மி. சாரி மிஸ்ஸஸ் கிம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் எனக்கு என்ன பிரச்சனைனா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே அந்த கதை ஓப்பன் ஆகுது. எட்டி பார்த்தா டன் 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 மச்சான் நானா டேயாங்கே அப்படின்னு சொல்லிட்டு வர. டேயாங் அப்பா அப்பாப்பா என்ன டென்ஷன், இந்த லாயர் வேலையே தான். வயனே மச்சான் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஞாபகம் நினைக்கிறேன் அதான் வயனோட கசன் அண்ணா. அத்தை மாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க டேயாங்க இப்படி தானே சாயி டேயாங்க எப்படா இருக்க நல்லா இருக்கியாடா. ஆமாண்டா நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க, ஏன்னா அந்த டைவர்ஸ் கேஸ் என்னடா ஆச்சு அப்ளை பண்ணியா இல்லையா, நீ மச்சான் நீ யாரு, நான் உனக்கு தான் சாதகமாக நிற்க போகிறேன், என்ன அந்த புருஷன் அந்த பொண்டாட்டி தான் சைன் பண்ணிச்சா இல்லையா, அது பண்ண மாட்டேன் நிற்கிறாடா அப்படின்ட்டு சாயும் அவங்க பேசுகிறத பார்த்துட்டு வெயிட் என்ன நடக்குதுங்க அப்படின்னு நம்ம ஜெய்க்கு கேட்க. அது ஒன்றும் இல்லை ஜெய்க்கு, நான் லாயர் படிச்சிருக்காங்க. ஆமாம் இது என் ஃப்ரெண்டு சாய், ஓகே இது அவன் ஃப்ரெண்டு மீயா, ஓகே இந்த பொண்ணு மியா வந்துட்டு ஒரு பையனை காதலிச்சிச்சாமா, அவன் வந்துட்டு இவளை விட்டுட்டு வேறு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டானாம்மா. சரி டேயாங்கு என்னடா ஜிம்னு அந்த கல்யாணம் ஆன யாருன்னு தெரியுமா, அது எது கூட நம்ம வயனையை பார்த்தியா ஃபஸ்ட்டு கிளைண்ட்டே டிவோர்ஸ் தான், நீ சொன்ன மாதிரி தான். அட கொம்மால டேயாங்கு என்னடி அந்த பொண்ணு மியாவோட காதலர் யாரு தெரியுமா, தெரியாதே ஏன்மா மியா நீ தானே மியா, யாருமா உன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல. மியா அப்படியே சுகாவை நீட்டுறாங்கடா. நம்மகிட்டே அவங்க வச்சு அமைதியாகிறாரு. சுகா அப்போ உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி நம்ம சுகா வயனை காமிக்க, நம்ம வயனா அப்போயே நீங்கள் நிற்கிறீங்கடா. ஐயோ அப்போது ஒரு ஃபோன் வருது நம்மகிட்ட, அவங்களோட அசிஸ்டன்ட் தான், அவர் அட்டன் பண்ண பாஸ் கிளைண்ட்டு கொடுத்த யூரோஸ்லாம் டெபிட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கணும், நம்ம வேறு காசு கொடுத்துருக்கோம் மஜாவாக பண்ணுறோம், இந்த கேஸை தூக்குறோம், அவங்க காசை வேறு க்ரெடிட் பண்ணிட்டாங்க, நம்ம தான் பாஸ் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல. இங்கே நம்ம தேங்காய் அப்படியே பார்க்குறாரு, சொந்த தங்கச்சி டிவோர்ஸ்க்காக வாடா வந்த நீடா லாயரான அப்படின்ட்டு நம்ம தேங்காய் அப்படியே அந்த கருப்பு துண்டை தலையில் போட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டுறாடா. ஓகேடா இதோட இந்த எபிசோட் முடியல, இன்னும் 2 to 3 எபிசோடு முடிஞ்சிடும். ஓகே நான் இனி வந்து டிலே பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு ஒர்க் இருந்ததுனால தான் நான் போட முடியல, ரெக்வெஸ்ட் வேறு நிறைய இருக்குது.
ஸோ ஐ வில் ட்ரை டு அப்லோட் சூன். எனக்கு எக்ஸாம்ஸ் வேறு வருது. நான் லைவ்லாம் வந்தால் பார்க்கலான்டா. லைவில் வந்து யாருமே வரமாட்டேறீங்க. ஓகே, சரி, பாய். லவ் யூ ஆல் மை வசந்த குட்டீஸ்.